கடன் வந்து எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது எல்லா கேட்டகரியிலையும் நான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க, இந்த கிராசரி வாங்குறதுக்காக நான் கடன் வாங்கினேன், இல்லை என்னுடைய குழந்தைக்காக இந்த துணி வாங்குறதுக்காக நான் கடன் வாங்கினேன், இல்லை ஒரு மெஷினரி, ஒரு தொழிலுக்காக நான் மெஷினரி வாங்கி போட்டேன். இப்போது கும்பராசிக்காரங்களுக்கும் வந்து நீங்களாம் சனி ஆதிக்கம் பெற்றவங்க அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு பொருளுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஒரு சில பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரதும், ஒரு சில பொருள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதும், இதுவுமே வந்து கடன் சுமைகள். உங்கள் வீட்டில் இருக்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடியது, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிடும். இரும்பு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ஒரு இரும்பு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணின இரும்பு நீங்கள் வாங்கினீங்களா, ஒரு மிஷின் மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு யூஸ் பண்ண ஒரு மிஷினுக்கு வாங்குறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் இரும்பு உகந்தது. இது மற்ற ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா வீட்டில், அவங்களுக்கு இரும்பே ஆகாமல் கூட இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லக்குங்கிறது அப்படியே வயசு வசவாக மாறி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட வேலை போகக்கூடிய அமைப்போ, இல்லைன்னா நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்போ கூட இந்த மாதிரி வந்து கடன் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரிலாம் போய் விட்டுரும்.